ஹலோ ஆல் அண்ட் வெல்கம் பேக் டு டஸ்டி ரேட்ஸ். என்னடா ரைடிங் எல்லாம் இல்லாமல் வெறும் பை பை மட்டும் நிறையன்னு சொல்கிறாருன்னு பார்க்குறீங்களா? ஸோ மகாராஷ்டிரா கிளம்பி கிட்டத்தட்ட 5 நாள் ஆகுது. 3 ட்ரெக்கிங் முடிச்சாச்சு. இன்றைக்கி எப்படியும் ட்ரெக்கிங் தானே போக போகிறீங்க, ஏதாவது மலையை சுற்றி பார்த்துட்டு வாட்டர் ஃபால்ஸ் தானே பார்க்க போகிறீங்க. ஸோ நான் இன்றைக்கி ரெஸ்ட் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டாரு. சரி நாங்களும் தொந்தரவு பண்ண வேணாம், நாங்கள் 2 பேர் மட்டும் கிளம்பிட்டோம். நான் வரலண்ணா என் பைக் எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னார். சரி ஓகே, இன்றைக்கி வந்து புல்லட்டையும் ட்ரைவ் பண்ணி பார்த்துடலான்ட்டு கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே இன்றைக்கி நாங்கள் போக போகிறது ஒரு ட்ரக் தான். இதில் ஒரு என்ன ஸ்பெஷாலிட்டினா, இந்த ட்ரக் வந்து போகிற வழி ஃபுல்லாகவே நீங்கள் நிறைய வாட்டர் ஃபால்ஸ் பார்ப்பீங்க. அப்புறம் வந்து ஒரு மலைச்சரிவில் தான் நீங்கள் வந்து ட்ரக் பண்ணிட்டு போவீங்க. சில இடத்துல வந்து வேலியிலையும் போயிட்டுருப்பீங்க. இந்த போக போகிற இடத்து பேர் அந்தர்பன் ட்ரக். அந்தர்பன்னா தமிழில் வந்து இருண்ட காடு. அதாவது வந்து நம்ம ட்ரக் பண்ணுற இடம் ஃபுல்லாகவே நல்ல ஒரு திக்காக டென்ஸ் ஃபாரஸ்ட்குள்ளே போய்கிட்டு இருப்போம். அங்கே வந்து சூரிய வெளி கூட உள்ளே வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் இந்த அந்தர்பன்கிற பேர் வந்துச்சு. சரி பார்ப்போம் இந்த ட்ரக் எப்படி இருக்குன்னு. ஸோ யூஸ்வலாக நாங்கள் இது வரைக்கும் பண்ண அந்த 3 ட்ரக்கிங்குமே வந்து லோனவ்லா சைடு தான் போயிருந்தோம். அங்கே போகிற வழியில் ரோடு ரொம்பவுமே சுமாராக இருந்துச்சு, ஃபுல் மிஸ்டாக இருந்துச்சு, நீங்களே பார்த்துருப்பீங்க. பட் இன்றைக்கி வந்து டுவர்ட்ஸ் பூனே போகிறோம். இது வந்து தம்மினி காட் போகிற சைடில் இருக்குது. இங்கே வந்து பாருங்களேன், ரோடெலாம் செம்ம அமேசிங்காக இருந்துச்சு. இந்த ரோடு எல்லாமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். இந்த டிரைவ் எங்களுக்கே ஒரு ஆச்சரியமாக தான் இருந்துச்சு, மகாராஷ்டிராவில் தான் இருக்கிறமான்னு. ஏன்னா வந்து ரோடு அவ்வளோ நீட்டாக இருக்குது, மழையும் பெருசாக இல்லை, லைட்டாக ட்ரிசில் ஆகுது, அதனால தான் இந்த லென்ஸ் ஃப்ளேர்லாம். பட் வந்து சூப்பராக இருக்கேன்னு நினச்சிட்டு இருந்தோம். ரோடு மோசமாக ஆரம்பிச்சிருச்சு. இங்கேருந்து நீங்கள் வந்து அந்தர்பன் ட்ரெக்கிங் போகிற வரைக்குமே செம்ம மோசமான ரோடு. பட் அது ரோடு அப்படி இருந்தாலுமே நீங்கள் அந்த சைடில் போகிற வியூலாம் வந்து அதை வந்து சொல்லிக்கவே முடியாது. கண்ணு பட்டுருங்கிற அளவுக்கு தான் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு சைட்லாம் ஃபாரினில் இருந்துச்சுன்னா 2 சைட் கேம்ப் சைட் மாதிரி ஆக்கி டென்ட்டெல்லாம் போட்டு செம்ம ஃபேமஸ் ஆக்கியிருப்பாங்க. அதுவும் பாருங்களேன், அந்த பாறை மேலே தண்ணி போகிறது அவ்வளோ கிளியராக அழகாக இருந்துச்சு. இந்த ரைடை ஃபுல்லாகவே நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. அடுத்து சொன்னேன் இல்லையா மழை பெய்யலன்னு சொல்லி, மறுபடியும் இங்கேருந்து இன்னொரு 5 நிமிஷத்தில் மறுபடியும் பயங்கரமான மழை. சரி என்ன பண்ணலான்னு யோசிச்சப்போ தான் சரி இங்கே எங்கேயாவது அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிச்சிடலான்ட்டு ஒரு ஹோட்டலை கண்டுபிடிச்சோம். இந்த ரைட் போகிற வழியில் மொத்தமே ஒரு 3 ஹோட்டல் தான் இருக்குது. ஸோ முதல்ல அந்த ஹோட்டல்லே இருந்தோம். இங்கே வந்து கொஞ்சம் மற்ற கடையை கம்பேர் பண்ணுறது இங்கே கொஞ்சம் போகா, அப்புறம் வந்து இந்த மேகியெல்லாம் கிடச்சிது. ஸோ வந்து அதை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பார்சலும் வாங்கிட்டு திரும்ப ரைடை ஸ்டார்ட் பண்ணோம். சாப்பிட்டு கிளம்புனா ஒரு 5 கிலோமீட்டரில் நீங்கள் இந்த இடத்த ரீச் ஆகலாம். இந்த மாதிரி ஒரு பில்டிங் இருக்கும், ஒரே ஒன்று இருக்கும் தனியாக. அங்கே தான் வந்து இந்த ட்ரெக்கிங் ஸ்டார்டிங் பாயிண்ட். இங்கே போய் வந்து இவரை மீட் பண்ணோம். இங்கே ஒரே ஒரு கைடு இருந்தார். ஏன்னா நாங்கள் வீக் டே போயிருந்தோம். ஸோ அதனால் பெருசாக வந்து கூட்டம்லாம் இல்லை. அவரே வந்து இந்த மலையில் நனையாமல் இருக்கிற மாதிரி உள்ள ஒரு சேஃப் பார்க்கிங் கொடுத்தாரு. பார்க் பண்ணிவிட்டு கிளம்ப ஆரம்பித்தோம். இன்கேஸ் நீங்கள் வீக்கெண்ட் இல்லை ஏதாவது வந்து பப்ளிக் ஹாலிடேஸ் இந்த மாதிரி டைமில் வந்தீங்கன்னா உங்களுக்கு கைடு தேவையில்லை. ஏன்னா நிறைய பேர் வந்து போய்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் வந்து அவங்க கைடு கூட்டிகிட்டு போனாலும் சரி, தனியாக போனாலும் சரி, அவங்கள ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ரொம்ப ஓவர் க்ரௌடடாக இருக்கும். பட் நீங்கள் வீக் டேஸில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கைடு தேவை. நாங்கள் வந்து ஒரு வீக் டேயில் தான் வந்திருந்தோம். இன்ஃபேக்ட் நாங்கள் இந்த ட்ரெக் ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் ஒருத்தர் கூட வரல. ஸோ இந்த ட்ரெக்கோட வந்து பியூட்டியை வந்து நீங்கள் ஃபுல்லஸ்ட்டாக என்ஜாய் பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து மண்டே டு ஃப்ரைடேல ஏதாவது ஒரு நாள் வாங்க, சூப்பராக வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஸோ நாங்கள் வந்து இந்த கைடுக்கிட்ட வந்து 1000 rupees அவர் கேட்டார். சரி ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ அவர் வந்து இந்த ட்ரையலை முடிச்சுட்டு திரும்ப கொண்டு வந்து விட்டுறேன்னு சொல்லியிருக்காரு. பிம்பிரிங்கிற ஒரு வில்லேஜில் இருந்து தான் இந்த ட்ரெக்கிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். நான் எங்களோட ட்ரெக் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண உடனே இந்த பிம்பிரி டேமை கிராஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. எடுத்தோடனே செம்ம அமர்க்கலம், வந்து தரையில் கால் நிற்கலன்னு தான் சொல்லணும். இந்த இடத்துல நிறைய தான் மிஸ் பண்ணோம். அவர் மட்டும் இங்கே இருந்திருந்தாருன்னா குத்தாட்டம்லாம் இல்லை, கொலவெறி ஆட்டமே போட்டிருப்பாரு. இந்த ட்ரக் எப்படி ஆரம்பிக்குன்னா, இந்த பிம்பிரி டேமில் ஆரம்பித்து பீரா டேமில் போய் முடியும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ரிவர்ஸ்லேயும் பண்ணலாம். பீராவில் ஆரம்பித்து நீங்கள் வந்து இந்த பிம்பிரிக்கும் ரிட்டர்ன் வரலாம். பட் அப்படி வந்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக வந்து அப்ஹில், அதாவது கீழே இருந்து மேலே ஏறி வர மாதிரி இருக்கும். ஸோ வந்து இந்த ட்ரக்குக்கு எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுறது வந்து பிம்பிரியில் ஆரம்பித்து பீரா டேம் போகிறது தான். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸே இல்லைனா கூட ஒரு கைடு கூப்பிட்டுட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக போகலாம். அதாவது ஃபுல்லாகவே வந்து நீங்கள் கீழே இறங்கி போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ யார் வேணால் தாராளமாக பண்ணலாம். பட் கிட்டத்தட்ட அது வந்து ஒரு 13 கிலோமீட்டர் நீங்கள் வந்து ட்ரெக் பண்ண வேண்டியிருக்கும். 13 கிலோமீட்டர் ட்ரெக் பண்ணுறதுக்கு ஒரு 5 மணி நேரமாவது உங்களுக்கு ஆகும். 13 கிலோமீட்டர் ட்ரெக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அங்கேருந்து ஒரு பஸ் பிடிச்சி ரிட்டர்ன் வந்துடலாம். ஸோ நம்ம இப்போ தான் வந்து ப்ராப்பரான ஃபாரஸ்ட்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். இங்கேருந்து நமக்கு போகிற வழியெலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ட்ரக்கு ஸ்டார்ட் ஆகணுன்னே அண்ணன் வந்து எங்களுக்கு 2 பேத்துக்கும் அங்கேயே வந்து ஒரு குச்சிலாம் பிடிங்கி கொடுத்தாரு. ஏன்னா நிறைய இடத்துல உங்களுக்கு வந்து நல்லா வழுக்க செய்யும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு மலையோட ஒரு சரிவில் தான் போய்கிட்டு இருப்பீங்க. ஒன் சைடு வந்து நிறைய இடத்துல வாட்டர் ஃபால்ஸ் போகும், இன்னொரு சைடு வந்து எந்த உங்களுக்கு சப்போர்ட்லாம் இருக்காது, நீங்களாக பார்த்து தான் போய் ஆகணும். ஸோ அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு இந்த குச்சி நல்லாவே ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் நல்ல க்ரிப் இருக்கிற ஷூஸ் இல்லாட்டி செப்பல் போட்டுக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செப்பல்ஸ் ரொம்பவுமே ஈஸி. ஏன்னா ஃபுல்லாகவே நீங்கள் மலையில் நனைஞ்சிட்டு போகிறதுனால செப்பல் வந்து ஒரு நல்ல பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும்.
இந்த குட்டி குட்டி நீர்வீழ்ச்சிலாம் நீங்கள் போகிற வழியில எல்லாம் பார்க்குறீங்க இல்லையா, இது வந்து கணக்குலேயே இல்லாமல் இருக்கும். நீங்கள் போகிற வழி ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 30-40 வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே ஸ்பாட் பண்ணுவீங்க. இது எல்லாம் போய் சேர்றது தான் வந்து குண்டலிகா ரிவர். இந்த குட்டி குட்டி நீர்வீழ்ச்சிலாம் கணக்கே இல்லாமல் இருக்குல்ல. நீங்கள் எந்த இடத்துல நிற்கிறது, எந்த இடத்துல அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போகிறதுன்னு தெரியாது. எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம இது வரைக்கும் கவர் பண்ணதெல்லாம் வெறும் வந்து ஒரு 10-15% ஆஃப் த டிஸ்டன்ஸ்லேயே நீங்கள் இவ்வளோ பார்ப்பீங்க. இன்னும் பார்க்குறதுக்கு எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் வந்து இமேஜின் பண்ணி பாருங்கள். அதுவும் இந்த மாதிரி சில இடத்துலலாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ரோப் போட்டிருப்பாங்க. அந்த ரோப் போட்டிருக்கிற இடத்துலாம் கொஞ்சம் ரிஸ்கியான இடம் அந்த கிராஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா இன்னொரு சைடு வந்து நல்லாவே பள்ளத்தாக்கு இருக்கும், பாறையும் சில இடத்துல வழுக்க செய்யும். ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் இக்னோர் பண்ணாமல் அந்த ரோப்பை பிடிச்சிக்கிட்டு கிராஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து சேஃப்டி தான் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். இதுக்கப்புறம் தான் உண்மையான அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி அந்த அந்தர்பன் ட்ரெக்குங்கிறதே ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேலே சன்லைட் கூட நிறைய இடத்துல வராத மாதிரி கம்ப்ளீட்டாக வந்து ஃபாரஸ்ட்டில் கவர் ஆகிருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு ஒரு சில இடத்துல மட்டும் உங்களுக்கு வந்து வெளிச்சம் தெரியும். ஸோ அந்தர்பன்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் திகிலாகவே இருக்கும். இங்கெல்லாம் உங்களுக்கு கைடு இருந்தாங்கன்னா கொஞ்சம் ஜாலியாக போகலாம். பட் தனியாக போனால் கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். இந்த கிளிப்ஸை கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன் பாருங்கள். நீங்கள் இந்த ஓப்பன் ஏரியா, இந்த ரிவர் கிராசிங் தவிர முக்கால்வாசியாரும் இந்த மாதிரி ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் போவீங்க. அங்கங்கே சூரிய வெளிச்சம் உள்ளே வந்தாலுமே அது வந்து ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. இந்த ட்ரெக்கிங் எப்படி தெரியுமா இருக்கும், நீங்கள் ஒரு மலையோட ஒன் சைடு போயிட்டுருப்பீங்க, அதுக்கு கீழே வந்து ஃபுல்லாக ஆறு போய்கிட்டு இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த மலையோட எண்டு வரைக்கும் ட்ரெக் பண்ணி போயிட்டு திரும்ப ஒரு யூ-டர்ன் எடுத்து வருவீங்க. யூ-டர்ன் எடுத்து மறுபடியும் பாதி தூரம் வந்து உங்கள் ட்ரெக்கிங் கண்டினியூ ஆகும். ஸோ நீங்கள் வந்து 2 சைடு இருக்கிற ரிவர் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் போகிற வழி ஃபுல்லாக இந்த மாதிரி நிறைய வந்து இந்த ஆறு, குட்டி குட்டி வாட்டர் ஃபால்ஸ்லாம் பார்க்க முடியும். செம்ம த்ரில்லிங்காக இருந்துச்சு. அதாவது வந்து நான் நினச்சிட்டு இருந்தேன் இந்த கத்தல்தார் ஃபால்ஸ் போனப்போ தான் வந்து அமேசிங்காக இருந்துச்சு அந்த ட்ரெக்கிங் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இங்கே இந்த வாட்டர் எவ்வளோ கிளியராக இருக்குது, அந்த கல், இந்த டெக்ஸ்சர், இதெல்லாம் பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இது வரைக்கும் நிறைய வாட்டர் ஃபால்ஸ், அதுக்கப்புறமா வந்து குட்டி குட்டியாக வந்து ஸ்ட்ரீம்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறம் இன்னும் 2 வரும், அதுவும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதை கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இந்த வேலியோட அதர் சைடு போயிடுவீங்க. அந்த 2 வாட்டர் ஃபால்ஸும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுவும் நீங்கள் வந்து இப்போது ஃப்ரெண்ட்ஸோட இல்லை வந்து குரூப்பாக ஒரு 10-20 பேர்லாம் வரீங்கன்னா உட்காந்து சில் அவுட் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப பெஸ்ட்டான ஸ்பாட்டு, கொஞ்சம் சேஃபான இடமும் கூட. ஒரு டைமில் ஒரு 20-30 பேர் வரைக்கும் இங்கே தாராளமாக அந்த ஸ்டெப்பில் உட்காந்து குளிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ போகிறது தான் கடைசி வாட்டர் ஃபால்ஸ் நீங்கள் இந்த ட்ரக்கில் பார்க்க போகிறது. இதுவுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இங்கே கிராஸ் பண்ணுறதுக்கு வந்து கயிறு கொடுத்துருப்பாங்க. இதை தாண்டி இன்னொரு அதர் ஹாஃப் போகிறதுக்கு கொஞ்சம் வழுக்க செய்யும். அங்கே மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து கிராஸ் பண்ண வேண்டியிருக்கும். இந்த இடத்துல தான் நமக்கு வந்து கைடு நல்லாவே ஹெல்ப் பண்ணுவாங்க. இங்கெல்லாம் ஒரு ஸ்டிக்கு கொடுத்துட்டாரு. நாங்கள் ஒரு ஹியூமன் செயின் மாதிரி ஒருத்தரோட ஸ்டிக்கை இன்னொருத்தர் பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போனோம். நல்லாவே வலிக்கிடுச்சு. இதை தாண்டினதுக்கப்புறம் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் டென்ஸ் ஃபாரஸ்ட்டில் போவீங்க. இந்த ஃபால்ஸை தாண்டிட்டிங்கன்னா எகெயின் அந்த அந்தர்பன் காடுன்னு சொல்கிற மாதிரி நல்ல டென்ஸான ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் போவீங்க. ஒரு 10-15 நிமிஷம் போனோடனே ஒரு சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட் வரும். அந்த வியூ பாயிண்ட்டில் நின்று பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 8-10 வாட்டர் ஃபாலை ஒரே லைனில் பார்க்கலாம். இதில் ஒரே ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. அந்த ஃபால்ஸை நீங்கள் பார்க்குறதுக்கு நீங்கள் மணிக்கணக்கில் வெயிட் பண்ணணும். ஏன்னா வந்து இங்கே அவ்வளோ மிஸ்ட்டு. இப்போ நீங்கள் இங்கே பார்க்குற மிஸ்டெல்லாம் டைம் லேப்ஸில் வந்து மணிக்கணக்கில் ரெக்கார்ட் பண்ணதில்லை. இதெல்லாம் லைவாக பார்த்துட்ருக்குறீங்க. ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக மிஸ்ட்டு போய்கிட்டே இருக்கும். உங்களால் வந்து அந்த அட் அ டைமில் வந்து கேமராவில் கேப்சர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நாங்கள் மணிக்கணக்கில் அங்கே வெயிட் பண்ணோம். இதுதான் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு கேப்சர் பண்ண ஒரு கிளிம்ஸ். எங்களாலேயே பார்க்க முடிஞ்சுது. உங்களுக்கு லைட்டாக தெரியும்னு நினைக்கிறேன். அந்த லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக பாருங்கள், அப்படியே ஒவ்வொரு ஃபால்ஸாக அப்படியே கிளியராக விசிபிள் ஆகிட்டு வருது. இதுக்கப்புறம் இன்னொரு 2 தடவை கேப்சர் பண்ண முடிஞ்சுது. அந்த 2 ஃபுட்டேஜையும் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். Yeah, I'm about to fade away, cause every time I wake up I feel like it's Monday. Something's going wrong with all the chemistry. இதுதான் எங்களோட 3rd டேக்கில் ஓரளவுக்கு கிளியராக வந்து எல்லா ஃபால்ஸையுமே பார்க்க முடிஞ்சுது. அந்த லாஸ்ட்டில் ஒரு வாட்டர் பாடி தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து பீரா டேம். இப்போ நம்ம ட்ரக் பண்ணி போனோம்னா இந்த எண்ணில் இருக்கிற பீரா டேம் வரைக்கும் தான் போவோம். பட் இதுக்கு அடுத்தது ஃபைனலாக எங்களுக்கு ஒரு 5 செகண்ட்ஸ் கிடச்சிது. அதில் கிளியராக கேப்சர் பண்ணியிருக்கோம். அந்த மூமெண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வியூ பாயிண்ட் Taste all the highs and the lows, no you'll never be the same. I don't really wanna hurt you but I can't control the pain. If you're sticking by my side maybe we could be okay. Okay, maybe you could be the change I need.
ஸோ வியூ பாயிண்ட்டை சூப்பராக பார்த்தாச்சு, நல்லா கிளியராக வாட்டர் ஃபால்ஸையுமே நல்லா பார்க்க முடிஞ்சுது. ஸோ இப்போ அடுத்து வந்து ஒரு முக்கியமான டெசிஷன் எடுக்க வேண்டியிருந்துச்சு. இப்போ நாங்கள் இங்கிருந்து ஒன்று பீரா டேம் போகலாம், இல்லைனா வந்த வழியாக திரும்பி போகலாம். இதுக்கப்புறம் ரூட் எப்படி இருக்குன்னா, இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வாட்டர் ஃபால்ஸ் கூட வராது, ஒரே ஒரு வியூ பாயிண்ட் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாக டவுன் ஹில்லில் போய்கிட்டே இருப்பீங்க. போனீங்கன்னா பீரா டேம் வரும். அங்கேருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சி திரும்ப நீங்கள் வந்த இடத்துக்கு ரிட்டன் போகணும். இல்லைனா அவர் வந்து இன்னொரு ஆப்ஷன் சொன்னார், இங்கிருந்து வந்த வழியாகவே ரிட்டன் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்த வழியாக பார்த்த நிறைய அந்த வாட்டர் ஃபால்ஸ் எல்லாமே பார்ப்பீங்க, ஏதோ ஒரு ஃபால்ஸில் குளிச்சிக்கலாம். பட் ஒரே ஒரு ட்ரிக்கி பார்ட் என்னென்னா, நம்ம வந்தது ஃபுல்லாக டவுன் ஹில், பட் இங்கிருந்து போகும்போது திரும்ப வந்து கொஞ்சம் நீங்கள் மேலே, அதாவது ஸ்லோப்பாக இருக்கும், அங்கே நீங்கள் மேலே ஏறி போகிற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு ஓகே ஆனார். நாங்கள் கொஞ்சம் யோசித்தோம், ஓகே ஸோ மேலே ஏறி போனாலும் நமக்கு போகிற வழி ஃபுல்லாக நிறைய வாட்டர் ஃபால்ஸ் வரும்ல, ஸோ அங்கே தான் போகிறோம் டிசைட் பண்ணி திரும்ப வந்த வழியாகவே ரிட்டன் போனோம். நாங்கள் ஃபஸ்ட்டு வரதை விட ரிட்டன் போகும்போது கொஞ்சம் மிஸ்ட்டு கம்மியாகி கொஞ்சம் கிளியராகவே எங்களுக்கு வந்து வியூ தெரிஞ்சுது. ஸோ அதனால் ட்ரோன் எடுக்கலாம்னு முடிவு பண்ணோம். இன்ஃபேக்ட் மகாராஷ்டிரா வந்து எங்களால் இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் மழையும் இல்லாமல் மிஸ்ட்டும் இல்லாமல் கிளியராக ட்ரோன் எடுக்க முடிஞ்சுது. ஸோ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த நிறைய ரிவர் ஒரு 20க்கு மேலே வந்து 2 சைடுமே விழுந்துட்டுருக்கும் சூப்பரானு. அந்த வியூவை பாருங்கள் ட்ரோன்லேருந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்ட்டு. ஸோ எல்லாமே முடிஞ்சது. ரிட்டன் வரும்போது ஒன்று பெண்டிங், நல்லா குளிக்கணும்னு சொன்னோம். அவர் வந்து இந்த கரெக்டாக இந்த ஃபால்ஸில் வந்து போய் குளிங்க, உங்களுக்கு கரெக்டாக இடுப்பளவு தான் தண்ணி இருக்கும், சேஃபாக இருக்கலாம்னு சொன்னார். பார்க்க தான் இது ரொம்ப குட்டியாக இருக்குது. பக்கத்தில் போய் நின்னா தண்ணி வந்து அவ்வளோ ஃபோர்ஸாக இருக்குது, நிற்க முடியல. அதாவது 2 சைடு ராக்கை பிடிச்சி நிற்கிற மாதிரி இருந்துச்சு. செம்ம அமேசிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆக்சுவலாக. அதே மாதிரி தண்ணி வந்து அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் அப்படி கீழே தெளிவாக தெரியுது. டேஸ்ட் வைஸும் சூப்பராக இருந்துச்சு. அதாவது இந்த அந்தர்பன் ட்ரக் நாங்கள் வந்ததுலேயே இதுதான் ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். பொறுமையாக குளிச்சுட்டு முடிச்சுட்டு ரிட்டன் கிளம்பணும். நாங்கள் இந்த ரூட் ரிட்டன் வந்ததுனால எங்களுக்கு அந்த பஸ்ஸில் பண்ண வேண்டிய ட்ராவல், அப்புறம் சும்மா வந்து நடக்கிறது மிச்சமாச்சு, ப்ளஸ் எங்களால் குளிக்கவும் முடிஞ்சுது. ஸோ போனால் பைக் பார்க் பண்ண இடத்துல சேஃபாக இருந்துச்சு. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் மகாராஷ்டிராவில் இன்னொரு சூப்பரான இடத்தோடு உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் ஸ்டே டியூன் அண்ட் பை.